சுமத், நீங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்றது இப்ப மத்தியில பாஜக அரசுக்கு எதிராகவும் கொண்டு வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும் நம்பர்ஸ் இல்லைன்னு. ஆனாலும் ஒரு மாறலா மக்களுக்கு கொண்டு போகணும்னு இன்னைக்கு அதே தான் இபிஎஸ் அவர்களும் சொல்றாங்க. இதுல உள்ள விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்கன்றது ஒண்ணு. ஏன்னா ஆளும் தரப்புல போதுமான நேரம் கொடுக்குது, டிஸ்பிளே இருக்குன்ற ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இதுக்குள்ள ஏதாவது அரசியல் கணக்கு இருக்கா? அதனால அதிமுக கொண்டு வந்ததா? எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல நான் கேட்க விரும்புறது, இரு கட்சிகளும் அதிமுகவும் ஒரு காலகட்டத்தில் நேரலை சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வோம்னு உறுதிமொழி கொடுத்தாங்க. அவங்க ஆட்சி காலத்துல நிறைவேற்றல. இன்னும் கொடுமை என்னன்னா 2015-16 இது நீதிமன்றத்துக்கு போகும்போது அரசுக்கு காசு இல்ல, டெலிகாஸ்ட் பண்றதுக்கு துட்டு இல்லைன்னாங்க. எந்த அரசு? அதிமுக அரசு சொல்லிச்சு. இலவசமா ஒளிபரப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு நினைவு இருக்கும் விஜயன். இந்த திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது தேர்தல் வாக்குறுதிகள்ல இது இருந்தது. என்னங்க பிரச்சனை? ஏன் இது ஒளிபரப்ப நேரலை? இப்ப பேசின 20 நிமிடங்களில் 3 நபர்கள் பேசிய பிரச்சனைக்கும் தீர்வு ஒண்ணுதான், லைவ் டெலிகாஸ்ட். எவ்வளவு நேரம் யார் பேசினாங்க மக்களே பார்த்துக்கிட்டோம். யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு 1 hour 52 நிமிஷம் பேசினேன், 2 நிமிஷம் வீடியோ தான் இருக்கு. நான் எங்களுக்கு சிடில போட்டு கொடுங்கன்னா அது கூட கொடுக்கல. நான் என்ன கேட்கிறேன், இது என்ன? இது ஒரு நேஷனல் சீக்ரெட்டோ டிஃபென்ஸ் சீக்ரெட்டோ பேசக்கூடிய இடம் இல்லை. அங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுமக்கள் தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. பொதுமக்களுக்கு அதை பார்க்கும் முழு உரிமை இருக்கிறது. இது என்ன ஒரு சீக்ரெட் சேம்பரா? பாராளுமன்றத்தில் என்ன பண்றாங்க? இதேதான். பாராளுமன்றத்தில் நேரலை இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க? எதிர்கட்சிகளை காட்டுறதே கிடையாது. பாதி டைம் எதிர்கட்சிகளை காட்டுறதே கிடையாது. அவங்க பேசும்போது அதை மியூட் பண்றது. எந்த ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருந்தாலும் இதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி, சட்டப்பேரவையில் இருந்தாலும் சரி. நீங்க சொல்றது இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நேரலை அப்படின்னு சொல்றீங்க. அதுல என்ன வாதம் வைக்கப்படுது அப்படின்னா நேரலை செய்யணும்ன்றது. ஆனா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, கேள்வி நேரம் மட்டும் இப்ப ஒளிபரப்பாகிறது, மற்றபடி இப்ப அவைக்கு புறம்பாக பேசுறாங்க, அவை குறிப்புல இடம்பெறாது, அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. இப்ப நேரலை செஞ்சா எல்லாமே வந்துருமே, அது பிரச்சனை இல்லையா? இல்லைங்க, அவை குறிப்புல அது இடம்பெறாது என்பது அதனால் அவர் பேசவில்லை என்று ஆகிவிடுமா? இல்ல, அவர் பேசிட்டாரு குறிப்புல. இட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் தி ஹவுஸ். பட் அவர் பேசுனது தானேங்க, அது பேசவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, நேரலை செய்வதில் என்ன சிக்கல்? அரசுக்கு பணம் இல்லைன்னா நிச்சயமா தொண்டு நிறுவனங்கள் பணத்தை திரட்டி நேரலைக்கு ஏற்பாடு செய்யலாம். திமுக அரசுக்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிதி நெருக்கடி இருக்கு. திமுக ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நிதி நெருக்கடி இருந்துச்சுட்டாங்க அவங்க ஆட்சி காலத்துல. நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள் கிட்ட டொனேஷன் வாங்கி இத ஒளிபரப்பலாமே. எவ்வளவு ஆக போகுது? ஏன் இந்த கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது நான் காட்ட மாட்டேன், நேரலை பண்ண மாட்டேன், எதிர்கட்சியா இருக்கும் போது ஐயோ என் குரல் வழியை இது பண்றாங்க? என்னது இது? மாத்தி மாத்தி தானே நடந்திருக்கு. நான் 2011 இருந்து கேட்டுட்டு இருக்கிறது, நேரலை செய்யப்பட வேண்டும். ஒண்ணுமே செலவு கிடையாதுங்க. இன்னைக்கு என்ன ஒரு யூடியூப் சேனல் நடத்துற செலவு தாங்க ஆகும். 30 கேமரா 60 கோடி தேவைன்னு கேட்டாங்க, தெரியுங்களா? 60 கோடி வேணுமா? நீங்க நேரலை ஒரு ஆப்ஷனா சொல்றீங்க, ஆனா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர்களுக்கு தோல்வி அடையும் நன்றாக தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியும் அது ஜெயிக்காதுன்னு. இது ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயம். திரு செங்கோட்டையனோட சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்போ கொஞ்சம் திசை திருப்பலாம். இப்ப எப்படி கடந்த ஒரு 2-3 வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் ரூவா அதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி திமுக செய்யறது திமுகவும் செய்யலாமே, ஒரு கட்சி மட்டும் தான் செய்யணுமா? திசை திருப்புறதுங்கிறது யார வேணா செய்யலாம். திசை திருப்ப நிச்சயமாக அது ஒரு திசை திருப்புறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் தான். ஆனால் அதனுடைய பேசிஸ் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. இதை இப்போ நிச்சயமாக இருக்கு. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் என்னுடைய ஸ்பீச்சை ஒரு சிடில போட்டு கொடுக்க முடியாதுன்னா அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அமுதர் நீங்க தான் சொல்லணும். சிடில போட்டு கொடுங்கன்னா அவர்லாம் கொடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்லவும் முடியாது, அதை வாங்காம அவரும் இருந்துடவும் மாட்டாரு. அதனால இதெல்லாம் தொடர்ந்து சட்டப்பேரவை எப்படி அவைக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு 2 மணி நேரம் பேசிட்டு எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் தரல அப்படின்னு
ஒரு பிளாங்கான ஒரு பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதே மாதிரியான குற்றச்சாட்டு திரும்பி திரும்பி இந்த விவாதம் தொடங்கும் பொழுது நான் தொடங்கியது அதுதான். இது வந்து ஒரு திசை முழுக்க முழுக்க ஒரு திசை திருப்பல். தன் மீது இருக்கக்கூடிய அந்த இயலாமையை நான் வந்து தன்னை ஒரு இருப்பை காட்டிக்கொள்வதற்காக, தலைவராக காட்டிக்கொள்வதற்காக அங்கே அதாவது அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டி தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா அதை வந்து நிறைவேற்றிக்கலாம், தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமா நிறைவேற்றிக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கு திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிர்பந்தத்தின் காரணமாக சபாநாயகருக்கு எதிராக வாக்களித்தாலும் கடந்த வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் அவர் அலுவலகத்தில் சந்திச்சு அவருடைய நம்பிக்கையும் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறார். அப்படிங்கிறது நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் திசை திருப்பல்ன்றீங்க. அமுதரசன், எப்படி பாராளுமன்றத்தில் எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க, ராகுல் காந்தி சொன்னார்ல நாங்க பேசினா அந்த பாருங்க கேமராவை திருப்பிட்டாங்கன்னு, அதே ஆதங்கம் தானே எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்க. அதாவது நீங்க நாடாளுமன்றமாக இருக்கட்டும், இதற்கு முன்பாக நடைபெற்ற அதிமுக ஆட்சிகள் நடத்த சட்டப்பேரவை கூட்டங்களா இருக்கட்டும், இப்ப நேரம் தரலங்கிற பிரச்சனைக்குள்ளார அவங்க பேசுறாங்க. அதுலயும் உண்மை இல்ல, டேட்டாவோட நம்ம சொல்லிட்டோம். ஒளிபரப்பு பத்தி பேசுறாங்க, அதுலயும் என்ன நம்ம படிப்படியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத அரசு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. ஆனா நாடாளுமன்றமாக இருக்கட்டும் அதிமுக சட்டப்பேரவை டைமா இருக்கட்டும் பேசுறதுக்கே அனுமதி கொடுக்கல, மைக்க ஆஃப் பண்றாங்க. இன்றைக்கும் நாடாளுமன்ற உட்பட இப்பவும் மைக்க ஆஃப் பண்ணக்கூடிய நிலைமை. சுமன் சொல்லுங்க. படிப்படியான எதிர்கட்சி தலைவர் இப்போ 1 hour 52 நிமிஷம் பேசினதை 2 நிமிஷம் காட்டிட்டாங்க. இப்ப அடுத்த வருஷம் அதை 4 நிமிஷம் காட்டலாம், அதுக்கு அடுத்த வருஷம் 5 நிமிஷம் காட்டலாம். அதான் படிப்படியாக அது முன்னே. நான் என்ன கேக்குறேங்க, என்ன பிரச்சனை? நீங்க தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க நேரலை பண்ணுவோன்னு, அதுல என்ன சிக்கல் சொல்லுங்க, மக்களுக்கு விளக்கட்டும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதனாலதான் எங்களால நேரலையில ஒளிபரப்ப முடியலன்னு சொல்லுங்க. மக்கள் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. காசு இல்லையா அரசுக்கு? என்ன காரணம்? நான் எடுத்துக்கிறேன். கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது நீங்க நேரம் ஒதுக்கலன்னு சொல்ல முடியாது, அதுக்கு டேட்டா இருக்கு. ஏன்னா அதை அவர் பாயிண்டடா சொல்றாரு. உங்களுக்கு இஷ்யூன்றது நேரலையில எங்களுக்கு அதுதான் உங்க இஷ்யூவா? அது மட்டுமல்ல, சட்டப்பேரவை தலைவரின் ஒருதலை பட்சமான நடவடிக்கையில் தான் எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய கோரிக்கை. மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு 17 நிமிடங்களுக்கு மேலாக தந்ததாக சொன்னார்கள். அங்கே பதிவு செய்யப்படுகிறது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 15 நிமிடம் என்று சொன்ன பிறகு 14 நிமிடங்கள் முடிந்தவுடன் மணி அடிக்கப்படுகிறது. உடனடியாக நன்றி சொல்லி அமருங்கள் என்று உத்தரவிடுகிறார் பேரவைத் தலைவர். பேசுவதற்கான வாய்ப்பு கொடுங்கள் என்று மீண்டும் அவர் கேட்கின்ற பொழுது இடைமறித்து இன்றைய அவை முன்னவராக இருக்கிற மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் எழுந்து ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து தவறு என்று மீண்டும் பதிவு செய்கிறார். அதன் பிறகு 16 நிமிடங்கள் முடிந்தவுடன் மணி அடித்து அவர் உட்கார வைக்கப்படுகிறார். அதன் பிறகு அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருக்கு 10 நிமிடம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் 15 நிமிடங்கள் முடிந்த பிறகு எங்களுக்கு கூடுதலாக 5 நிமிடங்கள் என்று கேட்ட பொழுது நேரம் ஒதுக்கி தராத அந்த பேரவைத் தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது 10 நிமிடம் முடிந்ததற்கு பிறகு மேலும் 10 நிமிடங்களுக்கு அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு கூடுதல் நேரம் வழங்கப்படுகிறது. இது தவறு என்று சொல்கிறோம். சட்டப்பேரவையிலே எந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவரை பொது கண்ணோட்டத்தோடு தான் அந்த சட்டப்பேரவை தலைவர் பார்க்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு சரி, அவையும் மாண்பு அதை தான் எதிர்பார்க்குது. ஆனா அமுதரசன் கேட்ட மாதிரி கேள்வி, அதிமுக ஆளுகிற சமயத்திலும் கூட நீங்க அப்படிதான் கொடுத்திருக்கீங்க. அன்றைய நேரத்தில் அன்றைய காலகட்டத்தில் இந்த ஒளிபரவதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு முழுமையான தொழில்நுட்பம் இருக்கின்ற பொழுது ஒரே நிமிடம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2 மணி நேரம் 52 நிமிடம் பேசியதாக சொன்னார்கள். அதிலே 1 மணி நேரம் முதலமைச்சர் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் பேசினார்கள். 1 மணி நேரம் 52 நிமிடம் பேசியதாக இருந்தாலும் கூட அதற்கான பதிவை கேட்டு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாரின் சார்பில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக சட்டப்பேரவை தலைவரை சென்று சந்தித்த பொழுது அந்த பதிவை கேட்டோம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் 46 நிமிடங்கள் தந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதில் 2 நிமிடம் மட்டுமே அண்ணன் எடப்பாடியார்கள் பேசிய பேச்சு இருந்தது. மற்ற 44 நிமிடம் மற்றவர்கள் பேசியதுதான் இருந்தது. இது மக்களுக்கு போகணும் இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன கேள்வி வச்சாங்க, இந்த தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் தோற்று விடுவோம் என்று அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் மரியாதைக்குரிய சகோதரர் அவர்களும் சொன்னார்கள். எங்களுக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை இல்லை. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள்
சட்டமன்றத்திலே பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து அவர்கிட்ட ஒரு பதில் மட்டும் வாங்கிட்டு நான் கொள்கிறார் திரும்ப கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். சுருக்கமா சொல்லுங்க, ஒரு பிரேக் போயிட்டு விரிவா பேசலாம். அண்ணா கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். நேரத்தில் யாரும் பேச முடியாது. நீங்க அண்ணன் KP முனுசாமி அவர்களும் உறுப்பினர் தான், நானும் உறுப்பினர் தான். அவருக்கு 15 நிமிஷம் கொடுக்கறாங்க, எனக்கு 10 நிமிஷம் தான் கொடுக்கறாங்க. எனக்கு 10வது நிமிஷத்துல எனக்கு தான் பெல் அடிக்கிறாரு. ஏன்னா சபாநாயகர் கொஞ்சம் கண்டிப்போட இல்லைன்னா சபையே நடத்த முடியாது, டைம்ல முடிக்க முடியாது. ஒண்ணு வச்சு புரிஞ்சுக்க, KP முனுசாமி அவர்களை பேச அழைத்த போது 1 மணி நேரம் இருந்தது. 12:30 மணியிலிருந்து 1:30 வரை நேரம் இருந்தது. 6 உறுப்பினர்கள் பேச இருக்கிறீர்கள், 6 பேத்துக்கும் 10 நிமிடம். KP முனுசாமி உங்களுக்கு நான் 5 நிமிடம் சேர்த்து தருகிறேன் என்றுதான் கொடுத்தார். ஆனால் 6 பேர் பேசக்கூடிய அத்தனை நேரமும் KP முனுசாமி அவர்கள் பேசும்போது முடிந்து போனது. நான் எத்தனை மணிக்கு பேசினேன் தெரியுமா? 2:15 மணிக்கு நான் பேசினேன். இதுதான் உண்மை. முதலமைச்சரும் நம்ம அரசியலையும் பேச வேண்டி இருக்கிறது. ஏன்னா எல்லாம் மக்கள் பார்க்கிறாங்க. நேரத்தை தாண்டி இதற்குள்ள ஒரு அரசியலை தொட்டு காண்பிச்சீங்க. அதையே நான் மீண்டும் பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன். இதற்குள் இருக்கிற அரசியல் என்னன்னு பேசலாம்.